சொற்பொழிவற்ற அருள்தந்தை ஐயா ஜெகத் சப்தர் அவர்களை அன்பு அழைக்கிறேன். நான் உரை நிகழ்த்தப் போவதில்லை. இரண்டொரு வரிகள். முதற்கண் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த நம்ம ஈரோடு என்கின்ற களத்தில் நின்று கொண்டு அதை அங்கிருந்து இங்கு வந்து நடத்துகின்ற ஒரு சர்க்கஸ் கம்பெனி போல அல்லாமல் ஒரு எளிய அணுகுமுறையோடு உண்மையில் இந்த அளவுக்கு இந்த நம்ம ஈரோடு நிகழ்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாடும் அவருடைய உற்சாகம் தான் காரணம். எனவே கரவொலி எழுப்பி அவருக்கு நாம் இந்த தருணத்திலே ஒரு வரலாற்று பல்வேறு நிகழ்வுகள் நீண்ட காலமாக நம்மளால் கவனிக்கப்படாமல் விட்டுவிட்டதன் காரணமாக மேலை நாடுகளுக்கு மாண்புமிகு முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் கலை பண்பாடு அனைத்தும் ஒரு புத்தெழுச்சி காண வேண்டும் என்கின்ற அக்கறையோடு 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஆளுநர் உரையில் இது குறித்த ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதனையொட்டி சென்னையில் சென்னை சங்கமம் நடந்தது. சென்னை சங்கமத்திற்கு பிறகு இரண்டாவது ஒரு நிலையாக முதன்முறையாக அதை எடுத்துச் செய்கின்ற ஒரு மாவட்டமாக ஈரோடு மாவட்டம் அமைந்திருக்கிறது. பல்வேறு நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. கரகாட்டம், தப்பாட்டம், கொம்பு, உரிமை என்று ஏறக்குறைய 42 கலை வடிவங்கள் ஜனவரி 2, 3, 4 நாட்களில் இங்கு அரங்கேற இருக்கிறது. வீர விளையாட்டுகள் இருக்கின்றன. நம்முடைய பாரம்பரிய உணவு வகைகள் மீண்டும் மீட்கப்பட்டு மக்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு அர்த்தமுள்ள வேறு பல விஷயங்களும் இங்கே செய்கிறார்கள் என்பது இந்த விழாவினுடைய சிறப்பு. ஒரு வகையில் வேறு இதுவரை நடந்த கலை பண்பாட்டு விழாக்களை விட ஒரு பெரிய சிறப்பு. அந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றுதான் இந்த மாவட்டத்தினுடைய வரலாற்று நாயகர்களை கொண்டாடுவது. அது திருப்பூர் குமரனாக இருக்கலாம், காளிங்கராயன் அவர்களாக இருக்கலாம், தீரன் சின்னமலை அவர்களாக இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் மேலாக தந்தை பெரியார் அவர்களாக இருக்கலாம், கொடுமுடியில் பிறந்த இந்த மண்ணினுடைய மகத்தான குரல் KP சுந்தரம்மாள் அவர்களாக இருக்கலாம். அவற்றையெல்லாம் இந்த வரலாற்று நாயகர்களை கொண்டாடி இருக்கிறார்கள். 2 நாளை நடக்கப் போகின்ற இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மண்ணை, தமிழ் மண்ணை வாழ வைக்கின்ற, குறிப்பாக ஈரோடு மண்ணை வாழ வைக்கின்ற ஆதாரங்களில் ஒன்று காவிரி ஆறு. அந்த காவிரி ஆறை நாம் போற்ற வேண்டும், அதை தூய்மையாக பேண வேண்டும் என்கின்ற அக்கறையை வலியுறுத்தி 2010ஆம் ஆண்டை வரவேற்கின்ற வண்ணத்திலும் கூட 2010 அகல் விளக்குகளை அந்த காவிரி ஆற்றிலே நாளைய தினம் இந்த நகரத்தினுடைய மக்கள் ஏற்றப் போகிறார்கள். 2ஆம் தேதி இந்த விழா தொடங்குகிறது. விழாவை மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதி சதாசிவம் அவர்கள், இந்த மண்ணினுடைய மைந்தர் அவர்கள் தலைமையேற்று சிறப்பு விருந்தினராக மாநிலத்தினுடைய சுற்றுலா வளர்ச்சி பண்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் சுரேஷ் ராஜன் அவர்கள் பங்கு பெற்று அதை சிறப்பிக்கின்றார்கள். இந்த விழாவிலே குறிப்பாக 3ஆம் நாள் எல்லா கட்சிகளினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் வந்து தங்கள் விழா போல கலந்து கொள்கின்றார்கள். நிறைவு நாளன்று இந்த நாட்டுக்கு சமூக நீதி பேரொளியாய் திகழ்ந்த தந்தை பெரியார் இந்த மண்ணிற்கு சொந்தமானவர், இந்த மண்ணினுடைய பெருமை, அவரை மகத்துவப்படுத்துகின்ற விதத்திலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் செம்மொழி தமிழ் மாநாடு அறிவித்திருக்கின்றார்கள். அதனுடைய நோக்கு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நோக்கை சிறமேற்கொண்டு பிறப்போக்கும் தந்தை பெரியார் சமத்துவ அணிவகுப்பு என்ற பெயரில் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிறைவு நாள் 3:30 மணிக்கு காளை மாட்டு சிலை அருகிலிருந்து ஒரு அற்புதமான அணிவகுப்பை செய்ய இருக்கின்றார்கள். அந்த அணிவகுப்பிலே மக்களும் மாணவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், சென்னை சங்கமத்திற்கு வழிநடத்துதல் ஒருங்கிணைப்பு தந்த கனிமொழி அவர்கள் வந்து தலைமையேற்றதை நடத்தி இருக்கின்றார்கள். அந்த நாள் விழாவிலே மாண்புமிகு அமைச்சர்கள் பூங்கோதை, ஆலடி அருணா போன்றவர்களும் இன்னும் பல முக்கியமானவர்களும் வந்து கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் சொன்னால் ஈரோட்டிலே ஒரு மிகப்பெரிய கலை பண்பாட்டு மறுமலர்ச்சிக்கான ஒரு கால்கோள் விழாவாக இந்த விழாவை மக்களும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து அமைத்திருக்கிறது. இந்த விழாவை நாங்கள் தமிழக மக்களுக்கும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர்களுக்கும் சமர்ப்பிக்கின்றோம்.